அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்திரலும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம். இந்த புத்தகம் நாம் படிக்கிற அல்லது அடிக்கடி தியானிக்கிற ஒரு புத்தகம்தான். இஸ்ரேலருடைய சிறையிருப்புக்கு பிறகு சிறைபிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயம் கட்டப்பட்ட பிறகுதான் யோவேலின் தீர்க்க தரிசன காலம் என்று சொல்கிறார்கள். யோவேல் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு முன்பாக அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு பரிசுத்த சபையாக நிலைநிறுத்துவது. 1 அத்தியாயத்தின் 14 வாக்கியம், 2 அத்தியாயத்தின் 15, 16 வாக்கியங்கள் இதை மேற்கோளிட்டு காட்டுகிறதை நம்மால் உணர முடிகிறது. உபவாசம், அழுகை, விண்ணப்பம், புலம்பல் இவற்றோடு கூடிய மனந்திரும்புதல் என்பது கடவுளத்திலே தாழ்மையோடு திரும்பி வருவதற்கான அடையாளங்கள் என்று போதித்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற செய்தியை யோவேல் இங்கே சொல்கிறார். 2 அத்தியாயம் 12 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களிலே உபவாசம், அழுகை, விண்ணப்பம், புலம்பல் இவற்றோடு கூடிய மனம் திரும்புதல் என்பது அவசியம். அப்படி கடவுளத்திலே திரும்புகிற பொழுது அவருடைய கிருபையை வேண்டி நிற்கிற ஒன்றாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். உண்மையாக மக்கள் மனம் திரும்புகிற பொழுது கடவுளுடைய தீர்க்க தரிசன செய்தியை அறிக்கை செய்கிற ஒரு பதிவாக தான் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த புத்தகத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை குறித்த மிக முக்கிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இங்கே விளங்குகிறது. நாம் இந்த தூய ஆவியானவரை குறித்த சிந்தனைகள் எல்லாம் பேசுகிற பொழுது எந்த தீர்க்கரை தவிர்த்து பேச முடியாது, யோவேல் தீர்க்கரை தவிர்த்து பேச முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய ஆவியானவர் வருகிறவராகவும் கிரியை செய்கிறவராகவும் கடந்து செல்கிறவராகவும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் எந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளுடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறதும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதும் பிறகு கடந்து செல்கிறவருமாக கடவுளுடைய ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் படித்து கொண்டு வருகிற பொழுது யோவேல் தீர்க்கர் சொல்கிறார் என்னென்று, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஒரு வாக்கு உரைக்கிறார். அப்போஸ்தலர்களின் புத்தகத்திலே அது நிறைவேறுகிறதை நாம் காணுகின்றோம். அதை தான் பெந்தேகோஸ்தே நிகழ்வாக நாம் கருதுகிறோம். எனவே பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு முன்பு கடவுளுடைய ஆவியானவர், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே கடவுளுடைய ஆவியானவர், வாக்கரப்பட்ட வண்ணமாகவே தந்திரப்பட்ட தூய ஆவியானவர் என்று அதை பிரிக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பல அழிவுகளை குறித்து கூறுகிறது. வெட்டுக்கிளி, வறட்சி, பஞ்சம், அக்கினி அழிவு, வெளிநாட்டு படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள் இவை அனைத்தும் ஆவிக்குரிய சீர்குலைவுக்கு, ஒழுக்கக்கேடுகளுக்கு கடவுள் தருகிற நியாய தீர்ப்பாக யோவேல் சொல்லுகிறார். வெட்டுக்கிளி, வறட்சி, பஞ்சம், அக்கினி அழிவு, வெளிநாட்டு படையெடுப்பு, இயற்கை சீற்றம் இவை எல்லாமே எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆவிக்குரிய சீர்குலைவினாலும் ஒழுக்கக்கேடுகளினாலும் கடவுள் நியாயம் தீர்க்கிற தீர்ப்புகளாக இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், எழுப்புதல், மீட்பு இவற்றை உருவாக்க கடவுள் இயற்கை அழிவு, அந்நிய படையெடுப்பு இவற்றின் மூலம் சரித்திரத்திலே இடைபடுகிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்டிமேட்டாக என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், கடவுளத்திலே இவர்கள் திரும்ப வேண்டும். அதற்கான செய்தியாகவே இது அமைந்திருக்கிறது. இதயத்தை கிழித்து கொண்டு திரும்பி வாருங்கள், இதுவே கடவுளுடைய குரல். இன்றைக்குள்ள கடவுளின் குரல் இதயத்தை கிழித்து கொண்டு திரும்பி வாருங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இங்கே 13 வாக்கியத்தில் படிக்கிறோம், உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இது கடவுளுடைய குரலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தீர்க்கதரிசிக்கு கடவுளோடு இருக்கிற தொடர்பு மூலமாக
அவருடைய ஆவிக்குரிய தன்மையின் மூலமாக சரித்திரத்தின் இக்கட்டான காலங்களிலே மகிமையான மருந்திரும்பலுக்கு அழைத்து அதன் மூலமாக நல்ல பயன்களை பெற்றுத்தர முடியும் என்பதற்கு இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு சான்றாக இருக்கிறது. கடவுளுக்கும் தீர்க்கதரிசிக்கும் இடையே இருக்கின்ற ஒரு ஆழமான உறவு அவருடைய ஆவிக்குரிய தன்மையின் மூலமாக சரித்திரத்திலே ஒரு இக்கட்டான சூழலிலே மக்களை மனந்திரும்புவதற்கு அழைத்து அதன் மூலமாக நல்ல பயன்களை பெற்றுத்தர முடியும் என்று யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது. மிக குறிப்பாக ஒரு வார்த்தை இந்த புத்தகத்திலே அழுத்தமாக பயன்படுத்தப்படுகிறது. 1ஆம் அத்தியாயத்தின் 15ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாள் என்பது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே அழுத்தமாக சொல்லப்படுகிற ஒன்று. 2:1-11:31 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியம், இங்கே எல்லாம் இந்த நாள் என்பது கர்த்தருடைய நாள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மக்கள் மேல் அல்லது பிற தேசத்தின் மேல் கடவுள் இப்பொழுதே கொண்டு வருகிற நியாய தீர்ப்பாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே 7 வருட உபத்திரவ காலம், இந்த உலகை ஆளும்படி இயேசு வருதல், இவற்றை உள்ளடக்கிய கடவுளுடைய இறுதி நியாய தீர்ப்பை குறிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கடவுளுடைய நாள் என்பதற்கு இருவேறு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே இது இப்பொழுதைய தேசத்தை குறித்து குறிப்பிட்டாலும் வரும் நாட்களை உணர்த்துகிற ஒன்றாகவே இது புரிந்து கொள்ளப்படுகிறது. கடவுளுடைய நாள் வரும் என்பது மிக ஆழமாக சொல்லப்படுகிற ஒன்று. இதை தொடர்ந்து வருகிற 2 அதிகாரங்களிலும் கூட யோவேல் இறுதி நாட்களை குறித்து அதிகமாக பேசுகிறதை நாம் காணுகின்றோம். 2ஆம் அத்தியாயம் 1-2 வாக்கியங்களிலே நாம் படிக்கிறோம். எக்காலம் ஊதுங்கள், நியாயத்தீர்ப்புக்கும் அழிவுக்கும் அடையாளமாக அந்தகாரம் மந்தாரம் என்கிற கோபாக்கினியின் வார்த்தைகளை உபயோகித்து யோவேல் தன்னுடைய எச்சரிப்பின் கடுமையை அதிகமாக்குகிறதை நாம் காணுகின்றோம். மக்களிலே அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சற்று அதிகமாகவே யோவேல் அழுத்தம் கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். 2:13 நாம் பார்க்கிறோம், உங்கள் இருதயங்களை கிழித்து என்று சொல்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை குறித்து தீர்க்கதரிசி இங்கே பேசுகிறார். எதற்காக? சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 7ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 51:7, இப்படிப்பட்ட ஒரு தூய்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. நறுங்குண்ட இருதயங்களை குறித்து தீர்க்கதரிசி இங்கே பேசுகிறார். தங்கள் பாவத்தை விட்டுவிட்டு மக்கள் கடவுளுக்கு நேராக மனம் திரும்பினால் கடவுள் அவர்கள் மேல் மனதுருகுவார். உண்மையாக மனம் திரும்பினால் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காட்டுவது கடவுளுடைய குணாதிசயம். கடவுள் அவ்வளவு கடுமையானவர் அல்ல, கோபப்படுகிறார். ஆனால் யாரெல்லாம் உண்மையாக மனம் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் மன உருக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். என கண்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு உரிய செய்தி என்னவென்று சொன்னால், அழுது புலம்பி முழு இருதயத்தோடு திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மனமாற்றத்திற்கான அழைப்பின் குரல், மனமாற்றத்திற்கான அழைப்பின் குரல். ஆண்டவரின் கூற்றை நம்மால் இங்கே நினைவு கூற முடிகிறது. எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிற வார்த்தையை நாம் இங்கே நினைப்பூட்டிக் கொள்ள முடிகிறது. அழ வேண்டிய காரியங்கள் மிக சுருக்கமாக 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அழ வேண்டிய காரியங்கள், நமக்காக அழ வேண்டும். நம்முடைய தனி வாழ்வுக்காக நாம் அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2ஆம் அத்தியாயத்தின் 12-13 வாக்கியங்களிலே படிக்கின்றோம். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. அங்கே மிக ஆழமாக அழுத்தமாக சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு மனதோடு என்னிடத்திலே திரும்புங்கள். எனவே நாம் முதலாவதாக நமக்காக அழ வேண்டும் என்கிற செய்தி இங்கே நினைப்பூட்டப்படுகிறது. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 40ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் எப்போ கடவுளிடத்தில் திரும்ப முடியும் என்று சொன்னால்,
மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே எங்கே திரும்ப முடியும்? கர்த்தரிடத்தில் திரும்ப முடியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த லெந்து காலத்தில் யார் பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், மறுபடியும் மறுபடியும் நினைப்பூட்டப்படுகிற ஒரே ஒரு செய்தி. நேற்று சபைகளுக்குரிய செய்தியை பேசுகிற பொழுதும் சரி, அல்லது கன்வென்ஷனிலே ரெவரண்ட் ஜான் ஜாஷுவா அவர்கள் பேசின பொழுதும் சரி, மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிற இந்த லெந்து காலத்தின் இந்த அருட்காலத்திலே மைய செய்தியாக இருப்பது எது என்று சொன்னால், நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு ஒரே ஒரு அடிப்படையான வழி, முதலாவதாக நம்மை ஆராய்ந்து சோதித்து பார்த்து தான் கடவுளத்தை திரும்ப வேண்டும். இல்லைன்னா கடவுளத்தை திரும்ப வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு ஏற்படாது. எப்பொழுது நாம் நம்முடைய இருதயத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமோ அப்பொழுது மட்டுமே நாம் கடவுளத்தை திரும்ப முடியும். நாம் நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே நம்முடைய பாவங்களுக்காக அழுவது கிடையாது, பிரச்சனைகளுக்காக அழுகிறோம். நாம் நம்முடைய பாவங்களுக்காக அழுவது கிடையாது, நம்முடைய பிரச்சனைகளுக்காக அழுகிறோம். கடவுள் சொல்லுவது என்னவென்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனையை யார் பார்த்துப்பேன்? நான் பார்த்துப்பேன். நீங்கள் எதுக்கு அழணும்? உங்களுடைய பாவங்களுக்காக அழ வேண்டும். நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பாவங்களுக்காக அழுவது கிடையாது, நம்முடைய பிரச்சனைகளுக்காக அழுகிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அத்தியாயம் 8 - 11 வரை உள்ள வாக்கியங்கள், அதில் 9ஆம் வாக்கியம் 10ஆம் வாக்கியம் படிங்க. 2 கொரிந்தியர் 7:9 நான் படிக்கிறேன். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். பால் ரொம்ப அழகாக சொல்றார். நான் சந்தோஷப்படுகிறேன். எதுக்காக? நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இந்த கடவுளுக்கு ஏற்ற துக்கம் நாம் நமக்காக அழுகிற பொழுது என்ன நெட் ரிசல்ட்? ரட்சிப்பு என்பது நெட் ரிசல்ட். எனவே நாம் நமக்காக அழ வேண்டும் என்பது, நாம் கடவுளத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து திரும்ப வேண்டும் என்பது மறுபடியும் மறுபடியுமாக நினைப்பு நமக்கு நினைப்பூட்டுகிற சத்தியமாக இருக்கிறது. நாம் நமது பாவங்களுக்காகவும் நம்முடைய வெதுவெதுப்பான நிலைக்காகவும் புலம்பாவிட்டால், இது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. நாம் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய வெதுவெதுப்பான நிலைக்காகவும் புலம்பாவிட்டால், நாம் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய பாவங்களுக்காக புலம்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம அநேக நேரங்களில் நம்ம மறந்துட்டு, நம்ம விட்டுட்டு, நம்ம யாரை பற்றியும் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம். நமக்கு மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை, பிறர் மீது நமக்கு இருக்கிற கரிசனை நிமித்தமாக நாம் யாரை விட்டுறோம்? நம்ம விட்டுட்டு யாரை பற்றியும் ரொம்ப யோசிக்கிறோம், பிறரை குறித்து யோசிக்கிறோம். நேற்று அண்ணன் கூட சொன்னார், நாம் எப்போ நம்மளை ரொம்ப இதுவாக அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரோட நம்மளை கம்பேர் பண்ணுறோம்? நம்மளோட ரொம்ப கீழே இருக்கிற வச்சு கம்பேர் பண்ணுறோம். யாரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்? கடவுளத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிற பொழுது, கடவுளுக்கு இணையான ஒரு வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை அவரோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். எனவே பிறர் மீது குற்றம் சுமத்துகிற பிறரை அநேக நேரங்களிலே நாம் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கு நான் ஒரு நாள் சண்டே சர்வீஸோடு சொன்னாங்க. இந்த தோழமையை குறித்து சொல்லுகிற பொழுது நான் குறிப்பிட்டேன், நாம் ஏன் நிறைய நேரத்தில் பிறரை குறித்த வாழ்வை குறித்தும் விமர்சனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுடைய அட்டென்ஷன் எங்கே வந்துடக்கூடாது? என் பக்கம் வந்துடக்கூடாது. டைவெர்ட் பண்ணுற விஷயம் தான் அது. நான் மொத்தமாக மற்றவங்கள பற்றியே பேசினேன்னா அவங்க யாரை பற்றி யோசிக்க மாட்டாங்க, என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இதுதான் நாம் செய்கிற ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காரியம். இங்கே அடிப்படையான தேவை, நாம் நமக்காக அழ வேண்டும் என்பதற்கு முன்பதாக நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை அசட்டை செய்வது, மற்றவர்களை கண்டனத்துக்குள்ளாக்குவது அல்ல, நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அத்தியாயம், நேற்று அருளர்களை கூட அண்ணன் குறிப்பிட்டார். லூக்கா 18:13. தற்பரிசோதனை செய்து பார்ப்பது. இங்கே என்ன நடக்கல? இன்னொரு கேரக்டர் அங்கே என்னது? நான் அவனை மாதிரி இல்லாததுக்காக என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாடு அழகா ரியலாக அப்படியே இந்த நம்முடைய கேரக்டர் அங்கே கொண்டு வந்திருக்குது. இது இல்லை, இதுதான் வேணும் என்பதற்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
நான் பாவியான மனுஷன் என்று தன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிற ஒன்று. அவனல்ல, இவனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய பார்வையிலே யார் என்பது தீர்ப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்திய 7ஆம் அத்தியாயம் 3 முதல் 5 வரை உள்ள வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை முதலாவது எடுத்து போடு. நாம் அநேக நேரங்களிலே அங்கே இருக்கிற ஒரு சின்ன தூசியை பார்க்குறோம், இங்கே இருக்கிற பெரிய உத்திரத்தை நாம் பார்ப்பது கிடையாது. இந்த பாவியாகிய பெண் இங்கே ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது. லூக்கா 7ஆம் அத்தியாயத்தில் நாம் அதை படிக்கிறோம். 36 47 எடுத்தீங்கன்னா பாருங்கள். லூக்கா 7 47 and 48 மட்டும் பாருங்கள். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவியாகிய இந்த பெண் பிறரை விட தன்னுடைய பாவ வாழ்க்கையை அதிகமாக உணர்ந்தாள். அவளுக்கு அதிகமான அன்பு, அதிகமான மீட்பு, மன்னிப்பு அங்கே உறுதி செய்யப்படுகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்விலே கடவுள் விரும்புவது எது? நாம் நமக்காக அழ வேண்டும். கடவுள் எதை விரும்புகிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். 16, 17 நாம் படிக்கிறோம். சங்கீதம் 51, 16, 17. நொறுங்குண்ட ஆவிதான் நீர் அதை புறக்கணிப்பது கிடையாது. நீர் அதை புறக்கணிக்கிறது கிடையாது. நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிப்பது கிடையாது என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு கடவுளத்திலே திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தனிப்பட்ட திரும்புதல் தான் ஆன்மீக எழுப்புதலின் தொடக்கம். தனி மனித வாழ்விலே ஏற்படுகிற மனம் திரும்புதல் தான் ஒரு பெரிய எழுப்புதலின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது. நாம் நமக்காக அழுவோம். இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுவோம். 2:16 யோவேல் 2:16. பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இங்கே எரேமியாவின் காலத்திலிருந்தே இந்த அழைப்பு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. புலம்பலின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 18, 19 வாக்கியங்களிலே படிக்கிறோம். புலம்பல் 2, 18, 19. ரொம்ப அழகான ஒரு வர்ணனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. யோபினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபு 1ஆம் அத்தியாயம் 5ஆம் வாக்கியத்திலே, அதுவும் ரொம்ப நல்ல பேசேஜ். இந்த என் பிள்ளைங்க ஒருவேளை கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சுட்டு இருந்தா அதற்காக கடவுளத்திலே அவன் வேண்டுகிறதை 1:5 படிங்க. செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசித்து யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக இங்கே கடவுளத்திலே வருகிறதை நாம் காணுகின்றோம். நமக்கு நன்றாக தெரியும், ஜான் வெஸ்லி, சுசன்னா அவர்களுக்கு 19 பிள்ளைகள். பிள்ளைகளின் படுக்கையிலே ஒவ்வொருவருக்கு அருகிலேயும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிப்பார்களாம். ஜான் வெஸ்லி 15வது பிள்ளை எழுப்புதல் வீரராக மாறினார். கடவுள் இங்கிலாந்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவதற்கு கருவியாக யாரை பயன்படுத்தினார்? ஜான் வெஸ்லியை பயன்படுத்தினார். சார்ல்ஸ் வெஸ்லி 18வது பிள்ளை, 7270 பாடல்களை எழுதியவர். 2 பேர் சகோதரர்கள் இங்கிலாந்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதற்கு கடவுளுடைய கரத்திலே கருவிகளாக பயன்பட்டவர்கள். இது ஏதோ அவர்களுக்காக மட்டும் நியமிக்கப்பட்ட ஒன்றல்ல. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலையும் அந்த மனம் திரும்புதல் என்பது ஆவிக்குரிய எழுப்புதலின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது. இதை கடவுள் நம் ஒவ்வொரு இடத்திலேயும் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
அவரது நாட்கள் இதைவிட கொடிய நாட்களாக இருக்கும். அவர்களுடைய நாட்கள் இதைவிட கொடிய நாட்களாக இருக்கும். எனவே பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அத்தியாயம், லூக்கா 23, 28, 29. இங்கே உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காணுகின்றோம். நாம் நிறைய நேரத்தில் எதுக்கு ரொம்ப பெருசாக துக்கப்படுறோம்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கன்னு துக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லை, அந்த சிலுவையில் அறையப்பட்டதே எதுக்காகதா? நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக அழவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் நீங்கள் அவர்களுக்காக புலம்ப வேண்டி இருக்கும். இது நம்ம அனைவருக்கும் சொல்லப்படுகிற செய்தி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கடவுளத்திலே அழவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகளுக்காக கடவுளத்திலே புலம்ப வேண்டி இருக்கும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கடவுளத்திலே அழ வேண்டும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம். பிள்ளையாண்டான் அது எங்க வெளிப்படுகிறது என்று சொன்னால், முதிர் வயது வரை, வாழ்க்கையின் இறுதி வரை அதை அவனை கொண்டு செல்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு தலைமுறை ஜெபிக்காவிட்டால் அடுத்த தலைமுறை கடவுளை அறியாத அறிவுக்குள்ளே சென்றுவிடும். ஒரு தலைமுறை ஜெபிக்காவிட்டால் வரும் தலைமுறை கடவுளை குறித்த அறிவே இல்லாமல் போய்விடும். என கண்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும், நமக்காக அழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். மூன்றாவதாக, உலகத்திற்காக அழுங்கள். 2:17 யோவேல். போதும், அது போதும். உலகத்திற்காக அழ வேண்டும். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்காக அழுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள், உலகத்திற்காக அழுங்கள். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் மிக அழகாக கடவுளத்திலே முழுமையாக திரும்ப வேண்டும் என்பதற்கான செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 136ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 136 கடவுளுடைய வார்த்தையை மக்கள் காத்து நடவாததால் கண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க, அதை யாரும் எடுத்தீங்கன்னா. கடவுளுடைய வார்த்தையை மக்கள் காத்து நடக்கவில்லை என்பதனாலே கண்ணீர் வெளிப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகிறார், 9ஆம் அத்தியாயத்திலே, ரோமர் 9:1-2 கொஞ்சம் படிங்க. அது ரோமர் 9:1. இஸ்ரவேலுக்காக பவுல் இடைவிடாமல் துக்கம் கொண்டாடுகிறதை நம்மால் காண முடிகிறது. 10ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம். ஒரு மிஷனரியாக, ஒரு அர்ப்பணியாளராக, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக பவுலடிகளார் எந்த அளவிற்கு தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். என கண்பானவர்களே, நாம் மக்களுக்காக, தேசத்திற்காக அழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுள் இதற்காக நம்மிடத்திலே யாரையாவது ஒருவரையாகிலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எசேக்கியேல் 22ஆம் அத்தியாயம் 30ஆம் வாக்கியம். ஒருத்தரை தேடினாரா? தடுப்பவன் ஒருவனை நான் தேடினேன். திருவிழியத்தில் ரொம்ப அழகா இருக்கு அந்த வார்த்தை. தடுப்பவன் ஒருவனை தேடினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிந்தே போகாமல் இருப்பதற்கு ஒருத்தர் யாராவது இருப்பார்களா என்று கடவுள் தேடுகிறதை நாம் காணுகின்றோம். உலகத்திற்காக அழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்விலே நமக்காக அழ முடியாமல், நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ முடியாமல், உலகத்திற்காக அழ முடியாமல் இருப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. பிரியாரிட்டி, நம்முடைய வாழ்விலே எது தேவையில்லையோ அதை நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்விலே முக்கியப்படுத்துகிறோம். பவுல் அதற்கு நமக்கு ஒரு பெரிய சான்றாக அமைந்திருக்கிறார். எது பிரியாரிட்டி என்று கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அத்தியாயம் 4-7. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சிடறேன். அது 3ஆம் அத்தியாயம் 4-7 விருத்த சேதனம் என்பதை சொல்லுகிறார். அது சடங்கு பற்றி சொல்லுகிறது. நான் இஸ்ரவேலின் வம்ச பெருமையை சொல்லுகிறார்.
பென்யமின் கோத்திர பெருமையை சொல்கிறார், எபிரேயன் குலப்பெருமையை சொல்கிறார், பரிசேயன் சபை பிரிவை குறித்து சொல்கிறார், பக்தி வைராக்கியம் சபையை துன்பப்படுத்தியதற்கு சான்று என்று சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தது சன்மார்க்க வாழ்வை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 7, 8 வாக்கியங்களிலே படிக்கிறோம், நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்கிறார். அப்படியானால் பவுல் எதை முக்கியப்படுத்துகிறார் என்று சொன்னால், எது லாபம் என்று சொன்னால் கிறிஸ்து தான் லாபம், கிறிஸ்து தான் லாபம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினேன் என்று சொல்கிறார். ஸோ இந்த நமக்காக அழுவதும் பிள்ளைகளுக்காக அழுவதும் உலகத்திற்காக அழுவதும் இல்லாமல் போவதற்கு காரணம் எது என்று சொன்னால், எது மேன்மையானது என்பது நம்முடைய வாழ்விலே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இல்லை, நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டு இதெல்லாம் எனக்கு பிரியாரிட்டி என்று சொல்வதனாலே தான் நாம் நம்மை குறித்து அழ முடியாமல், பிள்ளைகளை குறித்து அழ முடியாமல், தேசத்திற்காக அழ முடியாமல் இருக்கிறோம். தேவையானது ஒன்றே ஒன்று, இருதய மாற்றம். கடவுள் இன்றைக்கு காலையிலே நமக்கு சொல்லுகிற, நினைப்பூட்டுகிற அவருடைய குரல், அவருடைய சத்தியம், தேவையானது இதய மாற்றம். இந்த நாட்கள் இதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். அழைக்கிற குரல். மனம் திரும்புதலுக்கு பின் நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த மனம் திரும்புதல் என்பது அந்த செய்தியோடு அது முடிஞ்சில்லை. மனம் திரும்புதல் நடைபெற்றால் எது கிடைக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுகிறது. 2 அத்தியாயம் 25 வாக்கியம். அந்த விளைவுகளை எல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். கட்டடத்தில் திரும்புகிற பொழுது, மனஸ்தாபப்படுகிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது, வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுது, இவை எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். 2:28, என் ஆவியை ஊற்றுவேன். இதை விட ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் எதுவுமே இருக்க முடியாது. இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க முடியாது. என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். மனம் திரும்புதல் என்பது மீட்பை தரும். மீட்பு ஆசீர்வாதத்தை தரும். ஆசீர்வாதம் ஆவுக்குரிய புதிய உயிரை தரும், புதிய வாழ்வை தரும். அந்த புதிய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென்.